அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம், ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது ஆமேன். முதலாவது தான் பைபிள் சொல்லுகிற முதலாவது காலையில் எழுந்து யாரை தேடுறீங்க? கர்த்தரை தேடுங்க. முதலாவது கர்த்தரை ஆராதிங்க. முதல்ல யாருக்கு கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டையும் பெஸ்ட்டையும் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பவும் ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு, பெஸ்ட்டு கர்த்தருக்கு. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டையும் பெஸ்ட்டையும் கர்த்தருக்கு கொடுங்க. முதலாவது பிரதர், முதலாவது சிஸ்டர், முதலாவது வாழ்க்கையில் எப்பொழுதும் உங்கள் மனதில் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு, அப்புறம்தான் எனக்கு, அப்புறம்தான் என் குடும்பத்திற்கு, அப்புறம்தான் மற்றவர்களுக்கு. முதலாவது கர்த்தருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். முதல்ல ஒரு அடைய செஞ்சு ஏன்ட்ட கொண்டு வா, அப்புறம் நீயும் உன் பிள்ளையும் சாப்பிடலான்னு எலியா சொல்றாரு. அது கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்குது. ஆனா முதலாவது அதை அவள் செய்தாள். ஒரு அடையை, சிறிய அடையை செய்து எலியாவுக்கு கொடுத்தால் வாழ்க்கை பஞ்சம் தீருகிற வரை அவளுக்கு ஆகார குறைவு ஏற்படவில்லை. ஆண்டவர் அவளை போஷித்தார், அவள் பிள்ளையை போஷித்தார், குடும்பத்தை போஷித்தார், தேவைகளை எல்லாம் சந்தித்தார். முதலாவது சொல்லுகிறேன், முதலாவது கர்த்தர், முதலாவது அவருடைய ராஜ்யம், முதலாவது வேதம், முதலாவது ஜெபம், முதலாவது ஆராதனை, முதலாவது பரிசுத்தம், முதலாவது கர்த்தரை நேசிக்கிற நேசம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற ஜனமாய் இருங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அருமையானவர்களே. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன? கவலைப்படுறீங்களே அந்த காரியங்கள் எல்லாம். எதுக்காக கவலைப்படுறீங்களா? உடைக்காக கவலைப்படுறீங்களா? உணவுக்காக கவலைப்படுறீங்களா? கல்யாணத்துக்காக கவலைப்படுறீங்களா? எதிர்காலத்துக்காக கவலைப்படுறீங்களா? வேலைக்காக கவலைப்படுறீங்களா? என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கவலையே வேண்டாம். முதலாவது கர்த்தரை தேடினார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தேடினார். நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்குரியதை எல்லாம் கர்த்தர் கொடுப்பார், உங்களுக்குரியதை எல்லாம் கர்த்தர் செய்வார், உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார், உங்களை உடுத்துவிப்பார், உங்களை போஷிப்பார், உங்களுக்கு நல்ல வீடுகளை கொடுப்பார், நல்ல நிலங்களை கொடுப்பார், நல்ல பிள்ளைகளோடு இருப்பீர்கள், நல்ல சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் உங்களுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுடைய பெரிய பெரிய தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் சிறிய தேவைகளும் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராய் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறபடியினால் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய ஜனமே, முதலாவது ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட் கர்த்தருக்கு. ஆமென். ஜெபிப்போமா? கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில ஃபர்ஸ்டையும் பெஸ்டையும் உமக்கே கொடுக்கிற சிந்தையை எங்களுக்கு தாரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற ஜனமாய் எங்களை ஆசீர்வதித்து வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் கொடுக்கிறோம். சபையை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், வசனம் கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.